அதானி என்றாலே அகில உலகில் சும்மா அதிரலாதான் இருக்கும். உலக புகழ்பெற்ற அதானி குழுமத்தின் பங்குகளின் மீது அமெரிக்காவின் ஹிண்டன்பர்க் நிறுவனத்தின் அறிக்கை தரவுகள் மூலமாக கடந்த ஆண்டில் பெரிதாக கருப்பு நிழல் படிந்தது. அது முழுவதுமா மறைவதற்குள் மீண்டும் ஒரு சர்ச்சையில இப்போது சிக்கியிருக்கு அதானி குழுமம். இந்த தடவையும் அதானிக்கு அமெரிக்காவில இருந்துதான் குறிவைக்கப்பட்டிருக்கு. கடன் சுமையில் தள்ளாடி கடனை திருப்பி கட்ட வழி இல்லாம புதிய கடன்கள் கிடைக்காமலும் தவித்து வராங்க அதானி நிறுவனங்கள். அவற்றின் மீதான நம்பிக்கை தன்மையை அதிகரிக்கவும் மற்ற முதலீட்டாளர்களை கவரவும் எல்ஐசி நிறுவனத்தில் இருந்து சுமார் 32,300 கோடியை வழங்கும் வழிகள் பரிசீலிக்கப்பட்டிருக்குங்கிற செய்தி மே மாதம் பரவுச்சு. மே 30ஆம் தேதி அன்று பழைய கடன்தாரர்களுக்கு திருப்பி தர வேண்டிய ரூபாய் 5,000 கோடிக்கு அதானி போர்ட்ஸ் நிறுவனம் பத்திரிகைகளை வெளியிட அத்தனை பத்திரிகைகளையும் இந்தியாவின் பொதுத்துறை நிறுவனமான எல்ஐசி வாங்கியிருக்கு. இதுவும் பிரச்சனையாக்கப்பட 10 வருட அரசு பத்திரங்கள் 7.20% வட்டி தரும் நிலையில அதானி பத்திரங்கள் 7.75% அளவு வட்டி தருவதால் இந்த முடிவு என்று எல்ஐசி அதிகாரிகள் தரப்புல சமாதானமா பதில்கள் பகிரப்பட்டுச்சு. இதையெல்லாம் பொதுமக்களின் பணத்தை தாரை வார்க்கும் ஏற்பாடே என்று அரசியல் வட்டாரங்கள்ல புகைச்சலை கிளம்புச்சு. ஆனால் கடன்களை கட்டுவதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, முன்கூட்டியே கடன்களை கட்டி வருகிறோம் என்று அதானி தரப்புல பதில் கொடுத்திருக்காங்க. இதோட விவகாரம் கொஞ்சம் அடங்கி இருந்த நிலையில தான் அக்டோபர் 25ஆம் தேதி அன்று அமெரிக்காவின் வாஷிங்டன் போஸ்ட் இந்தியாவின் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபைனான்சியல் சர்வீசஸ், நிதி அமைச்சகம், நிதி ஆயோக், எல்ஐசி நிறுவன அதிகாரிகள் அனைவரும் கூடி அதானியின் கிரீன் எனர்ஜி, அம்புஜா சிமெண்ட் போன்ற பல நிறுவனங்களில் எல்ஐசி நிறுவனம் செய்திருக்கும் பங்கு முதலீட்டை அதிகரிக்கவும் அதானி குழுமம் வெளியிடும் ஃபண்டுகளை வாங்கவும் தீர்மானிக்கப்பட்டிருக்காங்க. இப்படிங்கிற திடுக்கிடும் தகவலுமே வெளிவந்திருக்கு. இதையடுத்து எங்களிடம் அப்படி எந்த திட்டமும் இல்லை, எங்கள் முதலீட்டு முடிவுகள் 3ஆம் நபர்களால் முடிவு செய்யப்படுவது கிடையாது, அவையெல்லாம் எங்கள் முதலீட்டு கொள்கைகளாலும் சொந்த ஆராய்ச்சியாலும் விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு எடுக்கப்படுது. வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகை எல்ஐசி நிறுவனத்தின் நற்பெயரை கெடுக்க முனைகிறதுன்னு எல்ஐசி நிறுவனம் பதில் கொடுத்திருக்காங்க. அதானி குழுமம் இது அரசியல் காரணங்களால் அளிக்கப்பட்டுள்ள ஆதாரமற்ற செய்தின்னு மறுத்துருச்சு. இப்படி இருந்தாலும் இல்லாம புகையாது அல்லாம குறையாது என்கிற பழமொழியை பலரும் சொல்லிட்டே இருக்காங்க. இன்று நேற்றல்ல 68 ஆண்டுகளுக்கு முன்பே சர்ச்சையில் சிக்கிய நிறுவனம் தான் எல்ஐசி. 1957 எல்ஐசி நிறுவனம் பொது உடைமையாக்கப்பட்டுச்சு. அப்போது பிரதம மந்திரியாக இருந்த ஜவஹர்லால் நேரு அவர் மேலாண்மையின் கீழ் இருந்த எல்ஐசி நிறுவனத்தின் மீது அப்போது குற்றம் சுமத்தப்பட்டுச்சு. வேறு யாரும் இல்ல, அப்போது எதிர்க்கட்சி எம்பியாக இருந்த அவருடைய மருமகன் பெரோஸ் காந்தி தான் குற்றச்சாட்டையே முன் வச்சாரு. ஹரிதாஸ் முந்த்ரா என்பவரின் விஷயத்தில் எல்ஐசி நடந்து கொண்ட விதம், அப்போதைய ஃபைனான்ஸ் செக்ரட்டரி, எல்ஐசி தலைவர், ரிசர்வ் வங்கி என பல தரப்பிலும் சந்தேக நிலைய பாய்ச்சிச்சு. அன்றைய நிதி அமைச்சரின் ராஜினாமாவுக்கு காரணமாக இருந்துச்சு. கல்கத்தாவை சேர்ந்த தொழிலதிபரான முந்த்ராவின் தரமற்ற 6 நிறுவனங்களில் ரூபாய் 1.26 கோடி மதிப்புக்கு பங்குகள் வாங்கும்படி எல்ஐசி நிறுவனம் நிர்பந்திக்கப்பட்டுச்சு. பங்குச்சந்தையில் ஏற்படக்கூடிய சரிவையும் அதனால் பொதுமக்களுக்கு ஏற்படக்கூடிய நஷ்டத்தையும் தடுப்பதற்காக அப்போதைய நிதி அமைச்சகம் எல்ஐசியை நிர்பந்தித்திருக்கு. பொதுமக்களின் பணத்தை தாரை வார்க்கும் பொறுப்பற்ற இத்தகைய செயலை சரியான முறையில் விசாரிக்கணும்னு குரல்கள் எழுதுச்சு. பொதுமக்களின் கோபம் அதிகரிப்பதை கண்டு மும்பை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதி ஜஸ்டிஸ் MC சாக்லாவின் தலைமையில் விசாரணைக்கு உத்தரவிட்டார். விசாரணையில பொதுமக்கள் திரளாக பங்கேற்றாங்க. வாத பிரதிவாதங்கள் லவுட் ஸ்பீக்கர்களின் உதவியால் அனைவருக்கும் தெளிவாக கேட்க ஏற்பாடு செய்யப்பட்டுச்சு. அரசாங்கம் இந்த அளவு வெளிப்படைத்தன்மையுடன் செயல்பட்டது அப்போது பாராட்டத்தக்கதா இருந்துச்சு. விசாரணையின் முடிவில் எல்ஐசி வெளியாரின் அழுத்தத்திற்கு பணிந்திருப்பது கடுமை தவறிய செயல். எல்ஐசியின் நடவடிக்கைகள்ல பிறர் தலையிடுவதை அரசாங்கம் தடுக்காதது மிக பெரும் தவறு என்று ஜஸ்டின் சாக்லா தீர்ப்பு கூறினார். அவர் அறிமுகப்படுத்திய 7 வழிகாட்டும் கொள்கைகளில் சில எல்ஐசியின் நியமனங்கள் குறித்தும் அது மேற்கொள்ள வேண்டிய முறையான நடத்தை குறித்தும் இருந்தாலும் பல விஷயங்கள் அரசாங்கத்தை கண்டிப்பதாக வழிநடத்துவதாக இருந்துச்சு. எல்ஐசி போன்ற பொது நிறுவனங்களின் நடவடிக்கைகள்ல அரசாங்கம் தலையிடுவது தவறு. இது போன்ற விசாரணைகள் மக்கள் முன்னிலையில நடத்தப்படணும். அப்போதுதான் தங்கள் நடவடிக்கைகள் பொதுமன்றத்துல அம்பலமாகும் என்பதை எண்ணி நிர்வாகிகள் அறநெறி தவற அஞ்சுவார்கள் என்றுமே சொல்லியிருக்காரு. டாடா நிறுவனத்தின் பங்குச்சந்தை நிபுணரான RT ஷாப்
முந்த்ரா நிறுவனங்களின் பங்குகளில் பொதுமக்கள் ஈடுபடல. பெரும்பான்மையான பங்குகள் வங்கிகள்ல அடமானம் வைக்கப்பட்டுச்சு. மீதம் புரோக்கர்களிடம் இருந்துச்சு. இதனால பொதுமக்களின் பணத்தை காப்பதற்காகவே இந்த பங்குகளை எல்ஐசி வாங்கியதாக சொல்லுவது முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்க நினைக்கும் செயல்தான் சொன்னாரு. இன்று தங்கள் முதலீட்டு கமிட்டி உறுப்பினர்களின் பெயர்களை வெளிப்படையாக சொல்லக்கூட எல்ஐசி தயாராக இல்லை. மார்ச் 2023 RTI ஆர்வலர் அதுல் மொடானி என்பவர் எல்ஐசி நிறுவனத்தின் முதலீட்டு கமிட்டியில் இருக்கும் உறுப்பினர்களின் பெயரை வெளியிடுமாறு கேட்டிருந்தார். பதறிப்போன எல்ஐசி அந்த விவரங்களை ரகசியமாவே வச்சிருக்காங்க. அது ரகசியமானது, வெளியிடவும் முடியாதுன்னு மறுத்திருக்காங்க. எல்ஐசியின் இந்த போக்கு ஆச்சரியகரமானது, கண்டிக்கத்தக்கது. பாலிசிதாரர்களின் பணத்தை காப்பாற்ற 1957 எல்ஐசி பொது உடைமையாக்கப்பட்டுச்சு. 2022 பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்டுச்சு. இந்த இரு வகைகளிலுமே அது வெளிப்படைத்தன்மையுடன் விளங்க கடமைப்பட்டிருக்கு. அதன் முதலீட்டு முடிவுகள் கோடிக்கணக்கான மக்களின் எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயம். அந்த முடிவுகளை நிர்ணயிக்கும் பொறுப்பில் உள்ள நபர்களின் பெயர்களை தெரிந்து கொள்வது ஒவ்வொரு குடிமகனின் உரிமை. மக்களின் நம்பிக்கையை தகர்த்து விடக்கூடாது என்ற நல்லெண்ணத்தில்தான் சாக்லா விசாரணைக்கு அன்று ஏற்பாடு செய்யப்பட்டுச்சு. ஆனால் கடந்த 68 வருடங்களில் ஆட்சி நடத்திய ஒவ்வொரு அரசாங்கமும் மக்களின் உரிமையை மறுப்பதன் மூலம் ஒழுங்குமுறை ஆணையங்களும் பொதுத்துறை நிறுவனங்களும் தனியார் நிறுவனங்கள் போல தன்னிச்சையா செயல்பட துணை போயிருக்கு. முன்பு சக்தி வாய்ந்த ஆயுதமாக இருந்த RTI பல் பிடுங்கப்பட்டு மெல்ல மெல்ல தன் திறனை இழந்திருக்காங்க. ஊழலை ஒழிப்போம் என்று முழங்கும் அரசியல்வாதிகள் கூட விசாரணைகள் பொதுமன்றத்தில் நடத்தப்படுவதை விரும்பல. 1958 பின் நடந்த பொருளாதார ஊழல்களில் மேற்கொள்ளப்பட்ட உண்மை கண்டறியும் விசாரணைகள் குறித்த நேரத்தில் முடிக்கப்படவும் இல்லை, நடவடிக்கைகள் எடுக்கப்படவும் இல்லை. சாக்லா கமிஷனுக்கும் வாஷிங்டன் போஸ்டின் தற்போதைய அறிக்கைக்கும் இடைப்பட்ட 68 வருட காலத்தில் பொதுத்துறை நிறுவனங்களின் சுதந்திரம் பறிக்கப்பட்டிருக்கு. வெளிப்படைத்தன்மையும் பொறுப்புணர்வும் நிலவிய பொது நிறுவனங்களில் இன்று அதிகாரத்துவ கள்ள மௌனமே நிலவிட்டு இருக்குன்னு சில துறை வல்லுநர்கள் கவலை தெரிவிச்சிருக்காங்க. இதற்கு இடையில வாஷிங்டன் போஸ்ட் கட்டுரையின் உண்மை தன்மைக்கு சவால் விடுவது போல் சில தகவல்கள் வெளியாகியிருக்கு. அதாவது அதானி குழும பங்குகள் வழங்கும் அதிகப்படியான வருமானத்தால் தான் எல்ஐசி மட்டுமில்லாம உலகின் பல முக்கிய இன்சூரன்ஸ் நிறுவனங்களும் டிபிஎஸ் வங்கி, TZ வங்கி, ரேபோ வங்கி, பேங்க் சினோபாக் போன்ற வங்கிகளும் கூட அதானி குழும பங்குகளில் விரும்பியே முதலீடு செய்கிறாங்க. வாஷிங்டன் போஸ்டின் செய்தி பொய்யாக இருக்க வேண்டும் என்றே நாமும் விரும்புகிறோம். ஏனெனில் எல்ஐசியிடம் இருப்பது கோடிக்கணக்கான ஏழை எளிய மக்களின் வியர்வையில் விளைத்த பணம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.